ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மேல வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது என்னன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மேல வந்து அவர்களுடைய சொந்த மனைவி வந்து விவாகரத்து வழக்கு வந்து தொடர்ந்திருக்கதா வந்து இப்போ வந்து தகவல்கள் கிடைத்திருக்கு. இது எந்த அடிப்படையில அவங்க தொடுத்திருக்காங்கன்னா, கடந்த 2021 முதலே வந்து இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து இல்ல, பிரிந்து தான் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து இவங்க வந்து இப்போ வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் போக தளபதி விஜய் அவர்கள் வந்து அவர வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணதா வந்து அதையும் சேர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 பக்கமும் சம்திங் என்னமோ அறிக்கை வந்து அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 15 பக்கங்கள் வந்து என்னமோ தாக்கல் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த டயத்துல இவங்க வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து, இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா போய்க்கிட்டு இருக்கு. இது வந்து இப்போ நம்ம சோசியல் மீடியா ஃபுல்லா என்ன வந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கட்சியோட சதி அப்படிங்கிற மாரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ இவங்க வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருக்காங்க. சங்கீதா அவர்கள் வந்து அந்த டயத்துல வந்து அந்த இடத்துல வந்து அதே கட்சியை சார்ந்த முதலமைச்சரும், அவருடைய மகன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் இருந்திருக்காங்க. அவங்கட்ட நல்லா சகஜமா பேசியிருக்காங்க, செஞ்சிருக்காங்கன்னு பேசியிருக்காங்க. எனக்கு இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2021 முதல் பிரிந்திருந்த இவங்க, இதுக்கு முன்னாடியே வழக்கு தொடர்ந்திருக்கலாம். இல்ல, இப்ப கடைசியா வந்து வழக்கு தொடர்றாங்க அப்படிங்கும்போது, எனக்கு இது எந்த மாரி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிட்டத்தட்ட வந்து சீமான் மற்றும் இன்னொரு ஒரு பட நடிகை ஒருத்தவங்களோட வழக்கு ஒண்ணு இருந்துச்சு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க அத. அந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட மாரி தான் இதுவும் போய்க்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளவு நாட்கள் இல்லாத ஒரு வழக்கு திடீரென்று நம்ம எலக்ஷனை ஒட்டி வருது அப்படிங்கும்போது, அ இது வந்து ஒரு அரசியல் தாக்குதலா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி டிவிகே தொண்டர்கள் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மத்த கட்சிகள் எல்லாம் இத கொண்டாட்டமா கொண்டாடிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் தெரிய வரல. இதற்கான முழு தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில் அதை உங்களுக்கு தெரிவிப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோக வந்து இதோட உண்மைத்தன்மை என்னங்கிறதையும் தீவிரமாக விசாரித்து அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.